குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 18/4/2026 சனிக்கிழமை காலை 9:45 பிறகு பரணி நட்சத்திரம். அன்பர்களே, வாஸ்து, வசிக்க தகுந்த இடம் வாஸ்து. இன்று உலக நாடுகள் அனைத்திலுமே வாஸ்து பிரபல்யம். ஹாங்காங்கில் பார்த்தால் 24 மணி நேரமும் இந்த வாஸ்து சேனல் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. வாஸ்து குறை இருக்கிறது என்று பல அடுக்கு மாடிகளை கூட தகர்த்து விட்டு புதிதாக கட்டுகின்றார்கள். வெளிநாடுகளில், ஏன் அமெரிக்காவிலும் பார்க்கிறார்கள். வாஸ்து இன்று பிரபல்யம். முதலில் ஜெயபிரிச்சா என்ற ஒரு சாஸ்திரம், அதன்படி பலன்கள், பிறகு மயன் சாஸ்திரம், அதன் பின் காசிய புல்ப சாஸ்திரம் என்று பரிணாம வளர்ச்சியில் இன்று ஒரு நல்ல இடத்திற்கு வந்து நிற்கிறது. அப்படி பார்க்கும்போது வாசல் எப்படி இருக்க வேண்டும்? உச்சத்தில் இருக்க வேண்டும். எல்லா திசைகளிலுமே, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, எல்லா திசைகளிலுமே உச்சப்பகுதியும் உண்டு, நீச்ச பகுதியும் உண்டு. உச்சத்தில் வாசல் வைக்க வேண்டும். அடுத்து உச்சத்தை நோக்கி நடை இருக்க வேண்டும் என்றெல்லாம் வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. பல புத்தகங்கள் இருக்கின்றன. உங்களில் பலருக்கு இது அறிந்திருக்கும். ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்ன? இந்த வாஸ்துடைய இயற்கையோடு இணைந்து இயங்கும் பஞ்சபூதங்களின் குணம் தெரிய வேண்டும். அதை அறிந்தால்தான் நமக்கு ஒரு புலமை ஏற்படும். நெருப்புக்கும் மின்சாரத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நெருப்பு எரிந்தது என்று சொன்னால் சற்று தொலைவில் இருக்கும்போதே அதனுடைய வெப்பம் நமக்கு உணரப்படும். வெப்பம் உண்டு. ஆனால் மின்சாரம் அருகில் சென்றால் கூட ஒன்றுமில்லை, தொட்டால் தான் சாக்கடிக்கும், இல்லையா? மின்சாரம் போன்றது வாஸ்து, பஞ்சபூதங்கள். இதை முதலில் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டிற்கு மட்டும் நீங்கள் வாஸ்து பார்ப்பீர்கள், அது முறைதான். ஆனால் உங்கள் வீட்டை ஒட்டியே இடைவெளியே இல்லாமல் இன்னொரு வீடு கட்டப்பட்டு இருந்தால் உங்கள் வீட்டின் உச்சம் பார்ப்பது எப்படி? அந்த வீட்டு அளவையும் பார்த்து அந்த மொத்த அளவில் உச்ச பங்கு எவ்வளவு, நீச்ச பங்கு எவ்வளவோ அதுதான் பேசும். இது மிக மிக முக்கியமானது. சென்னையிலே பிராட்வே, அந்த இடத்தில் அந்த ஒரு தெரு முழுவதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைவெளியே இருக்காது, ஒட்டி ஒட்டி கட்டப்பட்டிருக்கும். அதற்கு நீங்கள் வாஸ்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தெருவினுடைய பாதியை போட்டு எது உச்சம் எது நீச்சம் என்று தான் பார்க்க வேண்டும், பார்க்க முடியும். ஆக இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு வேண்டும். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் ஒரு 2 இன்ச்சு இடைவெளி இருந்தால் கூட போதும், உங்கள் வீட்டுக்கு தான் பார்க்க வேண்டும். ஒட்டி இருந்தால் அப்போது ஒட்டப்பட்ட இடத்தையும் சேர்த்து அந்த மொத்த இடத்திற்கு உண்டான உச்சம் நீச்சம் பார்க்க வேண்டும். இதில் ஒரு தெளிவு வேண்டும். ஏனென்றால் நமக்குத்தான் நம் வீடு அவர் வீடு. ஆனால் இயற்கையோடு இணைந்து செயலாற்றுகின்ற பஞ்சபூதங்களுக்கு அந்த கணக்கு தெரியாது. ஒரு இடைவெளியிலிருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் இடைவெளி இல்லாமல் இருந்தால் அதற்கு பேசும்.
இடைவெளி இருந்தால் பலன் மாறும். இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும். இனி எந்தெந்த நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் பார்ப்போம். ரோஹிணி, திருவாதிரை, மகம், உத்திரம், சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, மற்றவர் மனதில் ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் வகிக்கும் நாள் இந்த நாள். உங்கள் பேச்சாலும் உங்கள் செயலாலும் இந்த நன்மதிப்பை பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, வெள்ளம் வருவதற்கு முன்பு அணை போட வேண்டும். அதுபோல் நாளைய தினம் எந்த கஷ்டம் நமக்கு வரலாம் என்று இன்றே யூகித்து அதை தடுக்கும் அல்லது நீக்கும் முயற்சியில் வெற்றி. மிதுன ராசி அன்பர்களே, குறிப்பிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு இன்று வருமானம் லாபம் உண்டு. புத்திசாலித்தனமாக யோசித்து உங்களது செயல்கள் அனைத்திலும் ஒரு சிறு குறையுமின்றி செயல்பட்டு இந்த நன்மையை அடைவீர்கள். கடகராசி அன்பர்களே, அங்கீகாரம் உண்டு உங்களுக்கு இன்று. நீங்கள் செய்யும் செயல்கள் சபை ஏறும். உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் பாராட்டுவார்கள். உபயோகமான மனிதர் இவர் என்ற ஒரு பட்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, செய்ய வேண்டிய பணி இது என்று நீங்கள் ஒரு பணியை தீர்மானித்து கடும் முயற்சியுடன் அந்த பணியில் நீங்கள் இறங்குவதாக காட்டுகிறது இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, பேச்சிலும் செயலிலும் ஒரு உன்னத தன்மையை காட்டி நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுவதாக காட்டுகிறது. அந்நியர்கள் தயவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியம் நடப்பதற்காக பொய்மையும் வாய்மையடத்தே என்று சொன்னது போல் சற்று வித்தியாசமாக செயல்பட்டு அந்த நல்ல காரியத்தை முடிப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு உண்டு, மரியாதை கிட்டும். மறுபாதி வீண் செலவுகள் உங்கள் மீது திணிக்கப்படும். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள் நடக்கும். மறுபாதி நீங்கள் எதிர்பாரா பண வரவுகள் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் புத்திசாலித்தனத்தோடு உங்கள் திறமையும் இன்று சேருகின்றது. இதன் பலன் எடுத்த காரியத்தில் வெற்றி.
கும்பராசி அன்பர்களே, விளைவை பற்றி முடிவை பற்றி கவலைப்படாமல் ஒரு முயற்சியை நீங்கள் அரங்கேற்றுகின்றீர்கள் திறமையுடன். அது நல்லபடியாக முடிகிறது. நீங்களே எதிர்பாரா வெற்றியை பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சில் கவனம் தேவை. அவசரப்பட்டு நீங்கள் பேசும் பேச்சால் அந்த பேச்சால் ஏற்படும் கூடுதல் பணி நீங்கள் செய்ய முடியாத காரணத்தால் சற்றே அல்லல் பட வாய்ப்பு ஏற்படலாம். எனவே பேச்சில் கவனம் தேவை. அவசரப்பட்டு வாக்கு கொடுத்தலோ நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதோ இன்று வேண்டாம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் பொதுவான சந்தேகங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காலம் நம் கையில், மெகா டிவி, தபால் பெட்டி எண் 2063, அடையாறு, சென்னை 6,20,000. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.